வணக்கம். தமிழர்கள் இன்று புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் பல ஆண்டுகளாக புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் இந்த காலப்பகுதியில அவர்கள் தங்களுடைய கால் தடங்களை தாங்கள் செல்லும் இடமெல்லாம் பதித்து கொண்டு வருகிறார்கள். கலை வடிவமாகவும் பண்பாட்டு வடிவமாகவும் கல்வி திறன்மையாலையும் தங்களுடைய ஆணித்தரமான பதிவுகளை உலகத்தரத்துல கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில பிரான்ஸ் நாட்டில ஜுல்மா என்ற பதிப்பகத்தின் வழியே எங்களுடைய ஈழத்தமிழரான சோபாசக்தி அவர்களுடைய 3 நூல்கள், தமிழ் மொழியில் எழுதப்பட்ட நூல்களை அவர்கள் பிரெஞ்சு மொழியில மொழியாக்கம் செய்து ஜுல்மா என்ற மிகப்பெரிய ஒரு பதிப்பகம் அதை கொண்டு வந்து வெளியிட்டிருக்குது. எங்க வெளியிட்டிருக்குன்னு சொன்னால், கோம்பாலே என்று அழைக்கப்படுற பாரிஸின் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாலஸ். அது பாலஸ் என்று அழைத்தாலும் கூட கண்காட்சியகம், ஓவிய கண்காட்சியகம், அருங்காட்சியகம், இன்னும் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய கோம்பாலே என்ற இடத்துல இந்த நிகழ்வு நடைபெறுது. என்ன நிகழ்வு என்று சொன்னால், புத்தக கண்காட்சி. புத்தக கண்காட்சிகள் நிறைந்து காணப்படுற அந்த நாளில் நடைபெற்ற 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த நாளில் எங்களுடைய ஈழத்தமிழருடைய 3 நூல்கள் அங்கு வைக்கப்பட்டு அந்த நூல்களும் காட்சிப்படுத்தப்பட்டது மட்டுமல்லாமல் பிரெஞ்சு நாட்டவர்களும் தமிழர்களும் அந்த நூலை விலை கொடுத்து வாங்கி சென்றதையும் நான் கண்ணூடாக பார்த்தேன். அந்த காட்சியை நீங்கள் பார்த்து மகிழ வேண்டாமா? எங்களுடைய தமிழர் தன்னுடைய நூல்களை பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்து, அதுவும் தற்காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழர், எங்களுடைய சமகாலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழரான சோபாசக்தி அவர்களுடைய 3 நூல்களும் இந்த கோம்பாலையில புத்தக கண்காட்சியகத்துல விற்கப்பட்டதும், ஜுல்மா என்ற மிகப்பெரிய பதிப்பகம் அந்த நூல்களை பதிப்பிச்சு அங்க காட்சிப்படுத்தியதோடு விற்பனைக்கான உதவியையும் செய்தது மிகப்பெரிய விடயமாக இருக்குது. இந்த விடயத்தை நீங்களும் கண்டு களியுங்கோ. வணக்கம். நான் இன்றைக்கு பாரிஸ்ல 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு கோம்பாலே என்ற இடத்துல நிக்கிறேன். இந்த கோம்பாலே என்றது ஓவிய கண்காட்சி, நூல் கண்காட்சி என்று சொல்லி கண்காட்சிக்காகவே அமைக்கப்பட்ட பாரிஸ்ல இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல நான் ஒரு முறை எங்களுடைய ஈழத்தமிழருடைய ஓவிய கண்காட்சியை பார்க்க வந்திருந்தேன். இன்னைக்கு எங்களுடைய ஈழத்தமிழர் ஒருவருடைய நூல் கண்காட்சி பார்க்க வந்திருக்கிறேன். மிகப்பெரிய ஃபெஸ்டிவலா இந்த நூல் கண்காட்சி நடக்குது. ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஒவ்வொரு பதிப்பாளர்களும் இந்த நூல் கண்காட்சியை ஆரவாரமா கொண்டாடி கொண்டிருக்கணும். இந்த நூல் கண்காட்சிக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்ப ஒரு 6 மணி நான் அந்த இடத்துல நிக்கிறேன். இரவு மாலை 6 மணி. காலையில இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாசிப்பாளர்கள், வாசகர்கள் இந்த நூல் கண்காட்சிக்கு வந்து சென்றிருக்கிறார்களாம். நான் இப்பொழுது வரும்பொழுது இந்த நூல் கண்காட்சி முடிவடைகிற நேரம் வருது. இருந்தாலும் நிறைய மக்கள் இந்த நூல் கண்காட்சிக்கு வருகினோம். இது இலவச நூல் கண்காட்சி இல்லை, இதுக்கு டிக்கெட் எடுத்து தான் பெறணும். பிரெஞ்சுக்காரரை பாருங்கோ, எல்லாருமே தங்களுடைய பிள்ளைகளை இந்த நூல் கண்காட்சிக்கு கூட்டிக்கொண்டு வந்திருக்கணும். தமிழர்கள் ஆகிய நாங்கள் எழுதுறோம், ஆனா எங்களுடைய பிள்ளைகளை வாசிக்க விடுறோமா என்றது இல்லை. படைப்பாளர்கள் ஏராளமா இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கான வாசகர்களை உருவாக்குறோமா என்றது இல்லை. சின்ன வயசுல இருந்தே நாங்கள் வாசிப்பு திறனை வளர்க்கறதுக்கு, பிள்ளைகளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு செல்றதுக்கு இந்த நூல் கண்காட்சி, ஓவிய கண்காட்சி, மியூசியம் இப்படியான இடங்களுக்கு கூட்டி செல்லும் பொழுது அவர்களுக்கு கற்றல் முறையும் ஈஸியா இருக்கும். நிறைய விடயங்களை இலகுவா கற்றுக்கொள்றதுக்கும் இருக்கும். முக்கியமா நூல்களை வாசிக்க அவர்களுக்கு ஒரு ஊண்டுகோலா, ஒரு தூண்டுதலா அமையும். இன்னைக்கு நான் பார்க்க வந்தது எங்களுடைய ஈழத்தவர், மிகப்பெரிய எழுத்தாளர் என்று போற்றப்படுபவர், மிக சாதாரணமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர். ஆனால் அவர் செய்த விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுது. அப்படியான எங்களுடைய எழுத்தாளர், தமிழ் எழுத்தாளர் சோபாசக்தி அண்ணாவுடைய நூல் கண்காட்சியும் இங்க வைக்கப்பட்டிருக்குது. 3 நூல்கள் அவர் தமிழ்ல எழுதி, லெட்டிசியா என்ற ஒரு பெண்மணி, பிரெஞ்சு பெண்மணி, அவற்றையெல்லாம் மொழிபெயர்த்து இன்றைக்கு அந்த நூல்கள் எல்லாம் வியாபாரமாய் கொண்டிருக்குது. நிறைய பிரெஞ்சு நாட்டவர்கள் எல்லாம் வந்து இந்த நூல்களை வாங்கி சென்று கொண்டிருக்கணும். சோபாசக்தி அன்னையுடைய நூல் கண்காட்சி, அந்தோணிதாசன், ஜேசுதாசன், இன்றைக்கு அவருடைய நூல் கண்காட்சி நடக்குது. அவருடைய சலாம் அலைக் என்ற நூல், இதுவும் லெட்டிசியா அவர்களே மொழிபெயர்த்திருக்கிறார்கள், மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். லாஸ்டேர் ஹூஷ் என்ற ஒரு நூல், இதையும் லெட்டிசியா அவர்களே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மற்றது ஃப்ரைடே என்று 3மே பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதால பிரெஞ்சு மொழி
வடிவத்திலேயே அந்த தலைப்புகளும் இடப்பட்டிருக்குது. NC 29 என்ற இந்த தளத்துல தான் நிறைய ஏசிய நாட்டவர்களுடைய நூல்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு பதிப்பாக்கி இங்க வெளியிடப்பட்டு கொண்டிருக்குது. இந்த பதிப்பாசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த நூல்களுடைய பதிப்பாசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், லெட்டிசியாவுக்கு அருகில இருக்கிற ஒரு பெண்மணி தான் பதிப்பாசிரியர். இவர்தான் மிகப்பெரிய ஏசிய நூல்களை பதிப்பு செய்யற பதிப்பாசிரியர். Je peux vous filmer? OK. C'est gentil. C'est பதிப்பாசிரியர், எடிட்டர். எடிட்டர், oui. Chef d'éditeur. இவர்தான் மிகப்பெரிய பெரிய பதிப்பாளர் அல்லது chef d'éditeur என்று சொல்லலாம். Je peux savoir pourquoi vous avez choisi les livres d'Assis? Des livres d'Assis, des écrivains Assis. On ne choisit pas spécialement l'Asie, on a des écrivains du monde entier. Donc on publie des auteurs traduits de 30 langues et de 45 pays à ce jour. Mais on essaye pour chaque pays, chaque langue, d'aller trouver ce qui est les auteurs les plus intéressants. C'est pour ça qu'on publie Anthony Tassan, Jésus Tassan, Shua Sakti, parce qu'il a vraiment il a beaucoup à nous apporter, beaucoup à nous apprendre, tellement il a cette puissance de création. அவர் தமிழ் நூல்கள் மட்டுமல்லாமல், ஏசிய நூல்கள் மட்டுமல்லாமல், உலகத்துல இருக்கிற 45 மொழிகள்ல இருக்கிற நூல்களையும் மொழிபெயர்த்துக்கிறாவாம். அதுல சோபா சக்தி அண்ணாவுடைய நூல்களையும் அவர் தேர்ந்து செய்திருக்கிறான்னு சொல்றார். மிகப்பெரிய ஒரு பதிப்பாசிரியர் தான் இங்கு லெட்டிசியாவோட பேசி கொண்டிருக்கிறோம். 2 பிரெஞ்சு பெண்மணிகள். ஆனால் தமிழ் மொழிக்கு சேவை செய்யறதோட அவர் சொல்லினோம், தமிழ் மொழியால தங்கள் மொழிக்கும் சேவை செய்யறதா சொல்லினோம். லெட்டிசியா அவர்கள் சொன்னார்கள், பிரெஞ்சு மொழிக்கு தமிழ் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கும் பொழுது தமிழ் மொழியில இருக்கிற மிகப்பெரிய மரபு சொல்கள், பழமொழிகள், விடுகதைகள் எல்லாம் பிரெஞ்சு மொழிக்கு போகும் பொழுது பிரெஞ்சு மொழியும் ஒரு பரந்துபட்ட மொழியாக, இன்னொரு பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் மொழியாக அமையறன்னு சொல்றார். அதே போலதான் பாரதியும் சொல்லியிருந்தார், 8 திக்கும் சென்று அனைத்து மொழிகள்ல இருக்கிற நூல்களை எல்லாம் கொண்டு வந்து சேரண்டு. அதே தான் இன்னைக்கு லெட்டிசியாவும் அழகா சொல்லியிருக்கிறார். என்றோ சொன்ன பாரதியின் வாக்கை இன்றைக்கு ஒரு புதுமை பெண் இங்க நிகழ்ச்சி காட்டியிருக்கிறார். இங்க சோபா சக்தி அண்ணா வந்துட்டார். லெட்டிசியா, சோபா சக்தி அண்ணா இருவரும் எழுத்தாளர், மொழியாக்கம் இருவரும் ஒரே நேரத்துல இப்ப எடிட்டர் நின்றவ எல்லாரையும் நேரடியாக சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாரும் களைச்சு போய் நிக்கணும், தங்களுடைய நூல் இதுகளை செய்து. இந்த காலையில இருந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா இந்த விழா நடைபெற்று கொண்டிருந்திருக்குது. நிறைய மக்கள் இங்க வந்து போய்கொண்டிருக்கணும். ஃபெஸ்டிவல் டு லீவ்re de Paris என்று சொல்லி இதுக்கு தலைப்பிடப்பட்டு அதுக்கு நிறைய பிளான் எல்லாம் போட்டு இன்னும் நிறைய நாள் இந்த ஃபெஸ்டிவல் நடைபெற போகுது. இதுக்கெல்லாம் நிறைய பார்ட்னர் இதுக்கு பார்ட்னரா நின்று சேவை செய்திருக்கணும். முன்னமுறை இந்த கோம்பாலைக்கு நான் வந்திருந்தேன். நான் ஒரு ஈழத்தமிழருடைய ஓவிய கண்காட்சிக்கு, இன்றைக்கு இந்த கோம்பாலைக்கு திரும்பவும் வந்திருக்கிறேன். இங்க நடக்கிற புத்தக கண்காட்சிக்கு ஃபெஸ்டிவல் டு லீவ் டு பாரி என்ற பெயர்ல இந்த கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இங்க எங்களுடைய ஈழத்து எழுத்தாளர், மிகப்பெரிய எழுத்தாளர் சோபா சக்தி அண்ணாவுடைய நூல்களும் இங்க வச்சிருக்குது. அவருடைய ஸ்டாண்ட் வந்து NC 29 என்ற நம்பர்ல அவருடைய ஸ்டாண்ட் இருக்குது. இது அவரை சந்திச்சாச்சு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். 3 நூல் வைக்கப்பட்டிருக்கு சோபா சக்தி அண்ணா. சோபா சக்தி அண்ணா 3 நூல் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து சலாம் அலைக், இன்னொன்று வந்து ஃப்ரைடே, மற்றது வந்து லாஸ்டேர்ன் ரூஜ். இந்த 3 நூல்கள்ல சலாம் அலைக்கும் மற்றது லாஸ்டேர்ன் ரூஜ் 2 நூல்களையும் மொழியாக்கம் செய்தவர் சோபா சக்தி அண்ணாக்கு அருகிலேயே லெட்டிசியா அவர்கள் தான் இந்த மொழியாக்கம் செய்திருக்கிறோம். இந்த 3 நூல்களையும் பெற்று வாசிக்க வேணும் கட்டாயம். முக்கியமா எங்களுடைய அடுத்த தலைமுறைகள் வாசிப்புல விருப்பமா இருக்கும், ஆனால் தமிழ் மொழி கடினமா இருக்கும் என்ற காரணத்தால இந்த பிரெஞ்சு மொழி நூல்களை கொடுத்து வாசிக்க வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரெஞ்சுக்காரர் எங்களுடைய வரலாறுகளை அறியறதுக்கு ஆசைப்படுகிறோம். ஆனா அவைக்கு வந்து தமிழ் மொழியிலேயே எல்லா நூலும் இருக்கிறதால கடினமா இருக்கேக்க இந்த மொழிபெயர்ப்பு நூல்களை அவன் கையில கொடுத்தால் எங்களுடைய வரலாறுகள் அவைக்கு போய் சேர்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கு இந்த 3 நூலும் வாங்க போறேன்.
வாங்கிட்டு நான் மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறது மட்டுமல்ல, என்னுடைய பிரெஞ்சு நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அப்பதான் இந்த நூல் வெளியில போறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். தமிழ் எழுத்தாளர்களை பிரெஞ்சு மொழியாக்கம் செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க லட்சியா நீங்க இதை பற்றி? என்ன சொல்லணும் பிரியா? இல்ல, ஒரு மொழிபெயர்ப்புன்றது அவ்வளவு முக்கியம். இப்ப பிரெஞ்சு மொழியில நீங்க எழுதுறீங்க, ஆனால் இன்னைக்கு பிரெஞ்சு புரட்சி எல்லாம் தமிழ் மொழியில வந்ததாலதான் நாங்கள் அதை படிக்க முடிஞ்சுது. ஈழத்துல இருக்கிற ஆட்களும் சரி, மற்ற நாட்டு ஆட்களும் சரி, தங்களுடைய சொந்த மொழியில அது மொழிபெயர்க்கப்பட்டபடியாதான் அதை நாங்கள் புரிஞ்சு கொண்டு படிக்க முடிஞ்சது. எல்லாருமே எல்லா மொழியும் கற்றுக்கொள்ள முடியாது. அதே போலதான் எங்களுடைய நூல்களும் அந்தந்த நாட்டு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டால் எங்களுடைய வரலாறுகள் அவைக்கு கடத்தப்படுமല്ലോ. Je te traduis en fait. Moi je dis la traduction c'est très important. La traduction des histoires, la traduction des contes, c'est très important pour faire lire nos histoires par les autres originaires. ஸோ பொதுவா ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூல மொழிக்கு சேவை பண்ணுவார்னு நினைப்பாங்க. ஆனா இது 100% உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். மொழிபெயர்ப்பாளர் என்பவர் அந்த ரெண்டாவது உதாரணத்துக்கு தமிழ்ல இருந்து பிரெஞ்சுக்கு மொழிபெயர்ப்பு செய்பவர் பிரெஞ்சு மொழிக்கு தான் சேவை செய்பவர்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தமிழ் கலாச்சாரம், தமிழ் வாக்கிய அமைப்பு, அந்த தமிழ் பழமொழிகள், பிம்பங்கள், படிமங்கள் எல்லாத்தையும் பிரெஞ்சு மொழியில வரவழைச்சு பிரெஞ்சு மொழிக்கு தான் சேவை செய்கிறோம்னு நினைக்கிறேன். லட்சியா என்ன சொல்றான்னு சொன்னால், இப்ப தமிழ் மொழியில இருந்து நூல்களை மொழிபெயர்க்கும் பொழுது அது தமிழ் மொழிக்கு செய்யற ஒரு ஒரு விடயமாக தாண்டி பிரெஞ்சு மொழிக்கு அது சேவையாக பாக்குறா. தமிழ் மொழியில இருக்கிற பாரம்பரியங்கள், மரபுகள், அதனுடைய பரந்துபட்ட விடயங்களை எல்லாம் பிரெஞ்சு மொழிக்கு கொண்டு வரும் பொழுது பிரெஞ்சு மொழியும் ஒரு பரந்துபட்ட அல்லது ரிச்சான மொழியாக மாறுறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி லெச்சிசியா சொல்றோம். அதே போலதான் பிரெஞ்சு மொழியை நாங்கள் பிரெஞ்சு நூல்களை கற்கும் பொழுதும் நிறைய விடயங்களை நாங்களும் கற்றுக்கொள்றோம். உங்களால் நாங்களும், எங்களால் நீங்களும் என்று சொல்லி மொழியின் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வளர்த்துக் கொள்வோம். நன்றி. மொழிபெயர்க்கப்பட்ட, அதாவது தமிழ் மொழியிலிருந்து பிரெஞ்சு மொழியில லெச்சிசியா அவர்கள் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த 3 நூல்களையும் வாங்க போறேன். ஓகே, இந்த 3 நூல்களையும் நான் வாங்க போறேன். நீங்களும் வாங்கி படியுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்கோ. உங்களுடைய படைப்புகளையும் மொழியாக்கம் செய்யுங்கோ. நீங்க வாழ்ற புலம்பெயர் நாடுகள்ல அந்தந்த மொழிகள்ல மொழியாக்கம் செய்தீங்கன்றால் உங்களுடைய படைப்புகள் எல்லாம் வேற்றிய நாட்டவர்களுக்குள்ள போய் சேர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். இங்க வைக்கம் முகமது பஷீர் அவருடைய நூலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. Les murs et autres என்ற பெயர்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அதே போல ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய குமுதினி என்ற நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. எழுத்தாளர் வனம் என்ற நூலும் இங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இப்படி நிறைய நூல்கள் தமிழ், வங்காளம், மலையாளம் போன்ற நூல்கள் எல்லாம் இங்க மொழிபெயர்த்து விற்கப்பட்டிருக்குது. அம்பையுடைய நூலும் மொழிபெயர்க்கப்பட்டு அது விற்கப்பட்டுட்டு அத்தனை நூல்கள் என்று சொல்றா லெச்சிசியா. எனக்கு இங்க மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுடைய ஏசிய நாட்டுல அதிகம் இந்திய, இலங்கை நாட்டவர்களுடைய நூல்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு பிரான்ஸ் நாட்டுல அதிகம் இந்த மிகப்பெரிய கோம்பாலே என்ற ஒரு அற்புதமான ஒரு இடம், இந்த இடத்துக்கு வாரதுன்றதே ஒரு மகிழ்ச்சியான இடம், ஒரு பெருமைக்குரிய விடயம். அந்த இடத்துல வந்து எங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் அமைச்சு எங்களுடைய ஈழத்தமிழர் அவருடைய நூல்கள் 3 இங்க ஸ்டாண்ட்ல வைக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் வைக்கம் முகமது பஷீர், ரவீந்திரநாத் தாகூர், விபூதி பூஷன் பானர்ஜி மற்றும் RK நாராயணன் மற்றது அம்பை இப்படியானவர்களுடைய நூல்களும் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. சிறப்பா இருக்குது. இப்படியான இடங்களுக்கு நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய குழந்தைகளை அழைச்சு வரதா முக்கியம். நாங்கள் வந்து எப்பவுமே எங்களுடைய ஈழத்தவர்கள் எல்லா நிகழ்வுக்கும் பெரியவர்களாகத்தான் போறோம். 54 யூரோக்கு நான் புத்தகங்கள் வாங்கியிருக்கிறேன். புத்தகங்களுக்கு எவ்வளவுக்கு செலவழிக்கிறோமோ அவ்வளவுக்கு எங்களுடைய அறிவை நாங்கள் வளர்க்கிற மாதிரி இருக்கும். நான் முதல் சொன்னது போல இந்த நிகழ்வுகளுக்கு பெரியவர்கள் மட்டுமல்ல, குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வரணும். நீங்க பாருங்க, என்ன சுத்தி எல்லா பிரெஞ்சு நாட்டவர்களுமே தங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் வந்திருக்கணும். எந்த வயது பாகுபாடும் இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் எல்லா வயதுக்காரர்களையுமே கூட்டிக் கொண்டு வந்திருக்கணும்.
நாங்கள் மட்டும்தான், பெரியவர்கள் தான் எல்லா இடமும் போய் வாரது. வாங்கின நூல்கள் மூண்டையும் சோபா சக்தி அண்ணாவுடைய கையால சைன் வைக்க போறேன். உங்களுடைய கையொப்பத்தோட இந்த நூல்களுக்கு வச்சுத்தாங்க. தமிழ்ல தான் நீங்க தமிழ்ல எழுதின நூல் தானே பிரெஞ்சு ஆக்கம் செய்யப்பட்டு, அப்ப தமிழ்லயே வச்சுதாங்க. பிரியா, பிரியா லவன். ஓகே, நன்றி நன்றி அண்ணா. 3 நூல்கள் என்னுடைய கைக்கு வந்திருக்குது. வெகு வேகமாக அதை வாசிக்கணும். என்னுடைய பிள்ளைகளையும் வாசிக்க வைக்கணும். இன்னும் நிறைய பேர்கிட்ட வாசிக்க கொடுக்கணும். வாசிக்க கொடுக்காம அறிமுகப்படுத்தி அவைய வாங்கி வாசிக்க வைக்கணும். அதான் முக்கியம். சோபா சக்தி அண்ணாவை பார்க்க வந்து அவருடைய புத்தகங்களை வாங்கி கொண்டு மற்ற இடங்களையும் சுத்தி பார்ப்போம் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆனால் நேரம் தாமதமா வந்ததால எல்லா இடம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படியான ஒரு அழகான நூல் வெளியீட்டு விழாவில் நானும் கலந்து கொண்டதுல மிக பெருமையா இருக்குது. அடுத்த முறை இப்படியான நூல் வெளியீட்டு விழா நடைபெறும் பொழுது நீங்கள் மட்டுமல்ல, உங்களோட பிள்ளைகளையும் கூட்டி செல்லுங்க. இது நூல்களை வாங்கணும் என்ற கட்டாயத்துக்காக இல்ல, இத்தனை நூல்கள் இந்த உலகத்தில எழுதப்பட்டு கொண்டிருக்குது என்றதை காட்டுறதுக்கும், எழுத்தார்வத்தை உண்டு பண்றதுக்கும், வாசிப்பார்வத்தை உண்டு பண்றதுக்குமாகத்தான். ஆகவே நீங்களும் அடுத்த முறை இப்படியான நூல் கண்காட்சியகங்களுக்கு கொண்டே காட்டுங்க உங்களோட பிள்ளைகளை. இந்த நூல் கண்காட்சி மட்டுமல்ல, இத்தனை நூல்கள்ல ஏதாவது ஒரு நூலை தேர்வு செய்து உங்களோட பிள்ளை வாங்கி தர சொன்னா வாங்கி கொடுங்கோ. அண்டு அந்த குழந்தைக்கு வாசிப்புன்றத ஒரு தூண்டுதலாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.